students, I am Dr. Anandi. Welcome to my channel Make Biology Simple. So இன்னைக்கு வீடியோட information என்னன்னா gene therapy class தான். So gene therapy it is also coming under biotechnology and application chapterல வரக்கூடிய topic தான். So gene therapy னு பார்க்கிறதுக்கு first நம்ம base தெரிஞ்சுக்கலாம். What is the definition? Gene therapy. So we are going to treat the patient with a gene. அதாவது அவங்க gene defect இருக்கு இல்லையா? So ஒரு personல ஒரு gene mutate ஆயிடுச்சுனா say for example sickle cell anemia ஒரே ஒரு ஜீன் தான் மியூட் ஆயிருக்கும் அந்த ஒரு பேஸ் அந்த ஜீன்ல மியூட் ஆயிருந்தா ஒரு அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆகும் அந்த அமினோ ஆசிட் சேஞ்ச் ஆனதுனால தான் அவங்களுக்கு வந்து சிக்கிள் செல் அனிமியா வரும் சிக்கிள்னா உங்களுக்கு தெரியும் இட் இஸ் மூன் ஷேப் இப்படி இருக்கும் நம்ம RBC will be like this ரவுண்ட் ஷேப்ல இருக்கும் because of ஒரே ஒரு பேஸ் சேஞ்ச் ஆனதுனால the person is having sickle cell anemia so இது வந்து gene level defect so இத வந்து we can recover by again நம்ம அத வந்து change பண்ணி அத எப்படி change பண்ண போறாங்கன்னா normal personல இருக்கிற gene இருக்கு இல்லையா இது வந்து sickle cell anemia patientல இருக்கும் normal person gene எடுத்து we have to produce an rDNA technology valiya we have to fuse it with the bacterial plasmid and then we have to transfer it via retrovirus and culture it culture பண்ணி normal gene develop ஆன பிறகு அந்த gene எடுத்து patients கொடுக்கிறது so from the normal human person ல இருந்து gene normal gene எடுத்து defective gene உள்ள persons க்கு அந்த normal gene multiply பண்ணி transfer பண்றது தான் gene therapy Is it clear? Gene therapy. So therapy நாலே தெரியும் ஏதோ ஒரு வகையான treatment. அது எதனால பண்றாங்கன்னா gene. அதுதான் இங்க important. Gene means normally patientsல இருக்க normal personsல இருக்க gene எடுத்து அதை in vitroல multiply பண்ணி via recombinant technology வழியா பண்ணி அதை multiply பண்ணி harvest பண்ணி அந்த gene கொண்டு போய் patients க்கு நம்ம transfer பண்றோம் so அதுதான் பேரு gene therapy so gene therapy is one way of treatment it's a very important medical field ல ஒரு revolution கொண்டு வந்தது gene therapy so இதுதான் base இதுதான் definition அந்த gene therapy வந்து two types யூஸ் பண்றாங்க ஒன்னு வந்து gene augmentation therapy and இன்னொன்னு பாத்தீங்கன்னா gene inhibition therapy gene augmentation therapy na இப்ப நான் சொன்னது போல defective gene வந்து rectify பண்றதுக்கு normal person ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு transfer பண்றது gene augmentation therapy and இன்னொரு type of therapy இருக்கு it is gene inhibition therapy அதாவது இதுவும் gene தான் பட் இந்த gene வந்து first typeல normal defective இருக்கு so அதனால disease produce ஆச்சு செகண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா அந்த ஜீன் வந்து நிறைய எக்ஸ்பிரஸ் ஆகுது நிறைய தேவையில்லாம எக்ஸ்பிரஸ் ஆகிறதுனால டிசீஸ் வருது நமக்கு நல்லாவே தெரியும் எக்ஸாம்பிள் கேன்சர் so கேன்சர்ல வந்து you know that cell is getting multiple செல்லுக்கு வந்து ஒரு நார்மல் லைஃப் பீரியட் இருக்கும் அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செல் டெத் இருக்கும் ஆனா சில புரோட்டீன்ஸ் வந்து இன்ஆக்டிவா இருக்கும் so அந்த inactive வந்து ஆக்டிவா கன்வர்ட் ஆகும்போது தான் அது அந்த செல்லோட கண்ட்ரோல் அது இல்லாத போது அது மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கும் அது ஒரு ஸ்டேஜ்ல என்னாகும் ஸ்ப்ரெட் ஆகுறது தான் நம்ம கேன்சர்னு சொல்லுவோம் ஸோ ஒரே இடத்துல இருக்குன்னா அது வந்து மேலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவாங்க ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த கேன்சருக்கும் ஜீன் தெரப்பி கொடுக்கலாம் எப்படி கொடுக்க போறாங்கன்னா அந்த பர்டிகுலர் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுது இல்லையா மல்டிப்ளை ஆயிட்டே இருக்கு இல்லையா அந்த ஜீனுக்கு நம்ம அகெயின்ஸ்டா ஒரு ஆன்டிசென்ஸ் gene போட்டு இப்போ உங்களுக்கு molecular biologyல translation படிச்சிருப்பீங்க so translation எப்படின்னா நம்மளுடைய DNA replicate ஆகும் so you have two strands so இதுல இருந்து only one strand is expressed that is called RNA அது mRNA ன்னு சொல்லுவோம் so இந்த mRNA வந்து translate ஆகி தான் ஒரு protein கொடுக்கும் பட் இப்போ இங்க என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து only one strand will be expressed அது sense strand ன்னு சொல்வாங்க அதே இன்னொரு காம்ப்ளிமெண்டரி இருக்கு இல்லையா அது வந்து antisense so இந்த sense strand தான் mRNA ப்ரொடியூஸ் ஆகுது so மிச்சம் இருக்கிற antisense வந்து நம்ம டெவலப் பண்ணி இதுவோட போட்டோம்னா what happen na it is also RNA என்ன ஆகும்னா they get
hybridized. Hybridized like DNA மாதிரி they have bonds, hydrogen bond form duplex ஆயிடும். அப்படி duplex ஆயிடுத்துனா protein synthesis ஆகாது. இதுதான் வந்து antisense gene therapy-யோட principle. So இது வந்து second type வரும், gene inhibition therapy. அதாவது ஒரு ஜீன் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் எக்ஸ்பிரஸ் ஆகும்போதோ இல்லை தேவையில்லாத எக்ஸ்பிரஸ் ஆகுமோ அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் வயா ஜீன் தெரப்பி. ஸோ அது செகண்ட் டைப் ஜீன் இன்ஹிபிஷன் தெரப்பி. ஆக்சுவலாக ஒரு ஆன்டிசென்ஸ் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஜீனுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது ரெண்டுமே கம்பைன் ஆகுறதுனால ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகணும்னா பர்டிகுலர் இது வந்து உங்களுக்கு டெவலப் ஆகாது. கேன்சர், say for example cancer, even AIDS கூட இந்த மாதிரி ஒரு ட்ரை கொடுத்துட்டு தான் இருக்காங்க. So that is coming under gene inhibition therapy. So இதில் வந்து two ways we can use. அந்த செல்ஸில் நம்ம பாடியில் we have autosomes and allosomes. அதாவது body cells and sex or germ cells. Germ cells, body cells. Somatic cell gene therapy அப்படின்னா ஆட்டோசோம்ஸ், அதாவது நம்ம பாடியில் இருக்கிற பாடி செல்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. இப்போ ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பினா இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஜீன் தெரப்பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அது வளர்ந்து அதோடைய குழந்தைக்கும் இந்த ஜீன் வந்து ட்ராவல் ஆகும், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ தட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது வழி வழியாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த டைப் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி. ஆனால் சொமேட்டிக் லைன் செல் லைன் ஜீன் தெரப்பி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எந்த பேஷண்ட்டுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடல்ட்டுக்கு இருக்காங்கன்னா அவங்களுக்கு வரைக்கும் தான் அது ட்ரீட் ஆகுமே தவிர அவங்களுடைய பசங்க ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கெல்லாம் போகாது. ஸோ அதுதான் வந்து இதோட ஃபீச்சர் சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி ஒன்றும் இல்லை, நம்ம பாடி செல்ஸை யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் போன் மேரோ, பிளட் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ் இதெல்லாம் எடுத்து நம்மளுடைய ஜீன் டிஃபெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி டெவலப் பண்ணி கொடுக்கறது வந்து பாடி செல்ஸ் ஆர் தி சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. அதே வந்து ஜெர்ம் செல்ஸில் நம்ம அந்த ஜீன் டிஃபெக்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டிசீஸ் வந்து விச் இஸ் காஸ்ட் டியூ டு த இன்ஹெரிட்டன்ஸ், அதை வழி வழியாக வரும். அந்த மாதிரி இது உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு செகண்ட் டைப் ஜெர்ம் லைன் ஜீன் தெரப்பி நம்ம கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் அ செகண்ட் வே type of gene therapy. இது வந்து body cell, இது germ cell. That is the difference between the production of the gene, transfer of the gene to the cells. The gene therapy எப்படி develop பண்றாங்கன்ற steps நம்ம இப்ப பார்ப்போம். This is called process of gene therapy. Process of gene therapy. So process of gene therapy க்கு மெயினாக நம்ம டூ டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஒன்று பாடி செல்ஸ்லேயும் பண்ணலாம், இன்னொன்று வந்து ஜெர்ம் செல்ஸ். இப்போ பாடி செல்ஸில் எப்படி பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இட் இஸ் த பாக்டீரியா. இதில் நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே பார்த்த இன்சுலின் மற்றபடி அந்த எக்ஸாம்பிளுக்கு வர மாதிரியே தான் இங்கேயும் ஒரு பிளாஸ்மிடில் நம்மளோட ஹியூமன் ஜீன். நம்ம ஹியூமன் ஜீன் இங்கே என்னென்னா எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா adenosine deaminase gene defect. adenosine deaminase ஒரு enzyme, அது என்ன பண்ணனும்னா T lymphocyte inactive பண்ணிட்டோம். we know T lymphocyte தான் foreign particles, bacteria, virus எது உள்ள போனாலும் அது வந்து via phagocytosis it kills and it remove from our system. அது பேசிக்கா. அப்போ T lymphocytes called fighter cells னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த T lymphocytes ஓட ஃபங்க்ஷன் இல்லைன்னா என்ன ஆகணும், இம்யூனாலஜிக்கல் எஃபெக்ட் அந்த ப்ராசஸ் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே டிஃபெக்ட் ஆகுதுனால அது பேர், அதோட டிசீஸ் பேர் என்னன்னா சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி, SCID ஆர் டிஸார்டர்னு சொல்லலாம். சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி அந்த டிசீஸ் வரும். ஸோ அதனால என்ன ஆகும்னா பர்சன் கான் சர்வை ஈவன் ஃபார் அ ஸ்மால் கோல்டு வைரஸ் கூட நம்மளால சர்வை பண்ண முடியாது பிகாஸ் T lymphocytes டிஃபெக்ட் இருக்கும். ஸோ T lymphocyte இன்ஆக்டிவேட் பண்ணுறது என்னன்னா இந்த adenosine deaminase என்சைம் வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஸோ என்சைம்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக it is nothing but it should be depend on one gene இருக்கும் இல்லையா, one gene, அந்த ஜீன்ல இருந்து தான் அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ அந்த டிஃபெக்ட்னால தான் இந்த டிசீஸ் வரும். ஸோ அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி டிஸார்டர், SCID.
நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏடிஏ ஜீனை நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்மிட்ல போடுறோம். பிளாஸ்மிட்ல போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து யூ ஆர் கோயிங் ஃபார் த ரெட்ரோ வைரஸ். ரெட்ரோ வைரஸ்ன்றது வைரஸ் டைப்பு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹார்ம்லெஸ். அதாவது சம் ஆஃப் த பேத்தஜெனிக் போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதால் அது என்ன பண்ணும், ஒன்லி இன்ஃபெக்ட் தான் பண்ண முடியும் தவிர டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வைரஸ், ஹார்ம்லெஸ் வைரஸ் நம்ம எடுத்து இதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நவ் யூ ஹேவ் யுவர் ஏடிஏ ஜீன். ஏடிஏ ஜீன் எடுக்கும். நெக்ஸ்ட் வந்து திஸ் இஸ் ஃப்ரம் த T cells. T cells வந்து நார்மல் பேஷண்ட் போன் மேரோ செல்ஸ்லேருந்தோ இல்லை வேற T cellஸோ எது வேணால் யூஸ் பண்ணலாம். போன் மேரோ செல்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆர் T cellsல எடுத்து, ஸோ T cells இது என்னன்னா T cells வித் பேஷண்ட்ஸ்ல இருந்து எடுத்தோம். அதில் நம்ம இதை இன்ஃபெக்ட் பண்ணுறோம். இன்ஃபெக்ட் பண்ணுறது இட் இஸ் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஒரு ஸ்டெப்ஸ், அதாவது ப்ராசஸ் இருக்குது. ஹவு டு இட்ஸ் செல் கல்ச்சர்னு சொல்லுவாங்க, டிஷ்யூ கல்ச்சர் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ரெட்ரோ வைரஸை நம்ம செல்ஸை வந்து we have to இன்ஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் இருக்க DNA போர்ஷன் மட்டும் செல்ஸ்குள்ளே போயிடும். ஸோ செல்ஸ்குள்ளே இப்போ உள்ளே போன பிறகு see that all cells will have a ADA gene. ADA gene என்றது ADA with a normal gene. இங்கே டிஃபெக்டான பேஷண்ட்லேருந்து நார்மல் ஜீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஆல் த செல்ஸ் ஷுட் பி க்ரோன். இதுதான் செல் கல்ச்சர். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்பர் மீடியா போட்டுட்டு அண்ட் வி ஹவ் டு க்ரோ இன் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இன்குபேஷன் டைம். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு 4 செல்ஸ் வந்து மல்டிபிள் ஆகி க்ரோன் இன் நம்பர் ஆஃப் செல்ஸ் மல்டிபிள்ஸ் ஆகும். ஸோ அப்போ அதை நம்ம வந்து ஐசோலேட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், இந்த செல்ஸை தான் நம்ம என்ன பண்ணுறோம் பேஷண்ட்ஸ் கொடுக்குறோம். ட்ரான்ஸ்ஃபர் டு த பேஷண்ட்ஸ், அதாவது பேஷண்ட்லேருந்தே எடுத்து பேஷண்ட்டுக்கே கொடுக்குறோம். பேஷண்ட்லேருந்து எடுக்கும் போது டிஃபெக்டாக இருக்கும். அப்புறம் நம்ம ரெட்ரோ வைரஸ் வழியாக அதுக்கு நம்ம ஜீனை உள்ளே விடுறோம். இன்ஃபெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த செல்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு செல் கல்ச்சர் மெத்தட் யூஸ் பண்ணி அது மல்டிபிள் பண்ணதுக்கப்புறம் இப்போ எல்லா செல்ஸுமே என்ன இருக்கும், ஏடிஏ ஜீன் இஸ் நார்மல். ஃபஸ்ட்டு வந்து ஏடிஏ ஜீன் டிஃபெக்டாக இருக்கும். இப்போ ஏடிஏ வாட் இஸ் ஏடிஏன்னா அடினோசின் டிஅமினேஸ். அதனால தான் நம்ம சிவியர் கம்பைன் இம்யூனோடெஃபிஷியன்சி டிசீஸ் வருது. ஸோ அதனால அந்த பர்சனால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது எனி ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்க்கு. ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் இருக்கிற பேஷண்ட்டுடைய அவங்களுடைய T செல்ஸே எடுத்து அவங்களுக்குள்ள நம்ம வந்து ஏடிஏ ஜீனை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கிறோம் வயா ரெட்ரோ வைரஸ். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் செல் கல்ச்சர் பண்ணுறோம். செல் கல்ச்சர் பண்ணும்போது எல்லாமே வந்து we should have this ADA plus ஜீன். அப்படின்னா டிஃபெக்ட் இருக்கக்கூடாது, நல்ல ஜீன் இருக்கும், நார்மல் ஜீன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஜீன்ஸை திருப்பி அந்த பேஷண்ட்டுக்கே கொடுக்குறோம். தட்ஸ் ஆல். ஸோ ஸ்டார்டிங் எண்டும் பார்த்தீங்கன்னா சேம். இன் பிட்வீன் என்ன ஆகுதுன்னா defective gene is converted to a normal gene via the infection with the cDNA. Sorry, rDNA, not cDNA, rDNA, recombinant technology. recombinant DNA technology வழியா அப்படியே கொடுக்கும்போது நமக்கு இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதை வந்து 4-year-old கேர்ளுக்கு லண்டன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சக்ஸஸ் ஆச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு ஜீன் தெரப்பி சக்ஸஸ் ஆன ஒரு கேஸ். ஸோ இதுதான் இப்படி தான் வந்து ஜீன் தெரப்பி பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், ஜீன் தெரப்பி 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து பாடி செல்ஸ் வச்சு பண்ணலாம், தட் இஸ் ஆட்டோசோம்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்ம் செல்ஸ், அதாவது செக்ஸ் செல்ஸ் வச்சும் பண்ணலாம். ஸோ செக்ஸ் செல்ஸ் ஒரு ஜெர்ம் செல்ஸ் வச்சு பண்ணும்போது வழியாக அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதாவது யாருக்கு கொடுத்தோமோ அது இல்லாமல் அவங்க ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்க்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து டிஃபெக்டிவாக ஹார்மாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரேராக பண்ணுவாங்க. பட் பாடி செல்ஸ் வந்து பண்ணுறது இட்ஸ் அ காமன் ஒன், அதாவது சொமேட்டிக் செல் ஜீன் தெரப்பி. ஸோ ஜீன் தெரப்பியாக 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து டிஃபெக்டிவ் ஜீனை ரெக்டிஃபை பண்ணி நார்மலாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து எக்ஸஸ் ஜீன் எக்ஸ்பிரஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஜீன் இனிபிஷன் தெரப்பி, அதுக்கு ஒரு ஆன்டிசென்ஸ் ஜீன் தெரப்பின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஜீன் தெரப்பியோட பேசிக் இன்ஃபர்மேஷன். அண்ட் திஸ் இஸ் அ ப்ராசஸ், எப்படி அதை கன்வெர்ட் பண்ணுறாங்க via rDNA technology. This is rDNA technology. So that's why it is coming into the applications of biotechnology. So this is also very advanced one, and medical field la gene therapy is also very advanced coming therapy vandittu irukku. So it is the way how they transferred into the normal patient la eduthu patients ku transfer பண்றாங்க, normal person to patients ku transfer பண்றாங்க. So via this methodology. So this is the basic information about the gene therapy.
So that's all in today's video. If you have any doubt, நீங்கள் queries doubts வந்து comment boxல போடுங்க. And இந்த வீடியோஸை தேவையானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. And finally subscribe பண்ணிடுங்க. Thank you students.